ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டைனோ பிளேடு தான் விளையாட போகிறோம். ஸோ இதில் இன்னொன்று சொல்ல போகிறேன். இந்த கேமில் டைனோசர் இருக்கும், அதில் எல்லாமே கத்தி வச்சுருக்குங்க. நியூ கேம், எஸ் எஸ் பாருங்க, டைனோ பிளேடு இதில் எல்லாமே வந்து கத்தி வச்சுருக்குங்க. இதோ அங்கே கத்தி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம எடுக்கணும். இதை பார்த்தா ஏதோ ஒரு டைனோசர் மூவி மாதிரியே தெரியுது. ஓ, பெல்ட்டியெல்லாம் அடிக்குதுங்க டைனோசரு. ஸோ இதுதான் நம்ம கத்தியா? செம்மையாக இருக்குங்க. ஆஹா, ஏங்க நான் இவ்வளோ நேரம் பார்க்கும்போது இது கையால் தான் சண்டை போடுதுன்னு நினச்சேன். ஆனால் இது வாயில் கவ்வி சண்டை போடுதுங்க. இங்கே பாருங்க, இந்த குட்டி குட்டி டைனோசர்கிட்டையும் வால் இருக்குங்க. அடாடாடாடாடா, கேம் இப்போ தான் சீரியஸாக போயிட்டுருக்கு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து கொஞ்சம் பெரிய டைனோசருங்க. முடிச்சாச்சுங்க. செம்மையாக இருக்குங்க இந்த கேமு, செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸு. அங்கே பாருங்க, இது ஏங்க இது நம்ம சைஸ்க்கே இருக்குங்க. பட் நம்மக்கிட்ட ஸ்குவாட் இருக்குது, அதுக்கிட்ட சுத்தில் மாதிரி ஏதோ இருக்குது. லாஸ்ட்டாக டப்புன்னு வெட்டுது. எல்லா டைனோசரோட கதையும் முடிஞ்சு போயிடுது. ஸோ இது ரொம்ப பெரிய கேமா இல்லை சின்ன கேம்லேயே முடிஞ்சிருமா அப்படின்னு தெரில. ஓகே, இது வந்து செக் பாயிண்ட் ஆட்டுக்குங்க. செக் பாயிண்ட்டை வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செத்தா கூட அங்கேருந்து வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் அந்த கல் இருந்துச்சு பார்த்தீங்களா, கருப்பு கலரில், அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பான் ஆகிடுவோம். அதுக்கு தான் அந்த ஸ்பான் இருந்துச்சு. ஹெச்சு கொடுத்தா நம்ம அங்கே ஸ்பான் ஆகிடலாம். நீர்வீழ்ச்சி, ஆனால் நீர்வீழ்ச்சியில் போய் கூட இந்த நெருப்பு அணையவே இல்லை, கவனிச்சிங்களா? ஆனால் ஒன்றுங்க, செம்மையாக இருக்குங்க இந்த கேமு. பாருங்க, ஒரே வெட்டு தான் இப்படி கதை கந்தலாயிடுது. ஆனால் இப்போலாம் இந்த மாதிரி கத்தி வச்சா ஒரே வெட்டுக்கே டைனோசர் பொட்டுன்னு போயிடுமே. எப்படி இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது? ஹெல்த் பாட்ஸ்னு ஏதோ நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னமோ நமக்கு தெரில. நமக்கு ஹெல்த்தும் அப்படியே தான் இருக்குது, எனர்ஜியும் அப்படியே தாங்க இருக்குது. கீழே பாருங்க, ரெட் கலரில் இருக்குது ஹெல்த்து, ப்ளூ கலரில் இருக்குது நம்மளோட எனர்ஜியா இல்லை பவரோட சத்தியான்னு தெரில. ஓகே, இப்படி ஓகேங்க, எனக்கு புரிஞ்சிச்சுங்க. ஸோ வந்து இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, இது வந்து கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காமா. ஆனால் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமாமா, அவ்வளோதான். ஓகே, வருதுங்க, சீக்கிரம் போடு. செம்ம விட்டு போடு, அவ்வளோதான். ஸோ இது கையில் சண்டை போட்டால் ஒரு வித்தியாசமாக இருக்கும், அதுதான் தான் வாயில் கொடுத்துருக்காங்க போல். இப்போ சண்டை போட்டுக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம அதை முடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்க, வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம வந்து கத்தி வச்சுருக்கோம், இது அந்த சிவன் வச்சுருக்க மாதிரி ஏதோ ஒரு இதை குச்சியை, அது நம்மளால் எடுக்க முடியுமான்னு தெரில. ஓகே, போடு, அவ்வளோதான்டா. மறுபடியும் வந்துச்சுங்க. இல்லை, இது வேற டைனோசர். வா. ஒருவேளை இது டீரெக்ஸாக இருக்குமோ? இன்னும் நம்ம அப்கிரேட் ஆகும் போல். அப்கிரேட் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஓகே, இங்கே தான் இருக்குங்க. என்னது இது? ஓ, எனர்ஜிங்க. ஏங்க நமக்கு ஹெல்த்து கம்மியாகிடுச்சு கொஞ்சம். ஸோ லெவல் 2ல் இருக்கோமா. மானானா வந்து என்னன்னு தெரியலையே. ஓ, மானானா வந்து ஹெல்த்துங்க. ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிப்போம். அடுத்து டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, மானா வந்து இதுங்க ஹெல்த்து மாதிரி ஒன்றுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்டாமினா வந்து ப்ளூ கலர், அது ஸ்டாமினாவா எனர்ஜிட்டியா? ஓகே. ஓ, செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்க, வாவ்,
அது எப்படி பண்ணுறது? வெயிட், அது எப்படிங்க அது? இங்க எவனாச்சும் வரட்டும், அதுக்கப்புறம் பண்ணி பார்க்கலாம். இல்லை எவனும் வரலன்னா இங்கே பண்ணி முடிச்சிடலாம். முதல்ல இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, அதை பிடிச்சிக்குவோம். அப்போ தான் இங்கேருந்தே நம்ம வர முடியும். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அது என்ன பட்டன்னு தெரியலையே. என்ன இதுன்னு எனக்கு தெரில ஃபேன். அது என்னதுன்னு எனக்கு தெரில. பார்க்கலாங்க. ஓகே. ஓ, இப்போ நம்ம பாஸ் கூட சண்டை போதும். ஓ போடு, செம்மையாக இருக்குங்க. வா இந்த வாங்கிக்கோ. ஏங்க இப்போ நம்ம அந்த இதை பயன்படுத்தலாமா? அது அது எந்த பட்டன்னு தெரில. அது தெரிஞ்சால் கூட நம்ம போட்டுடலாம். இல்லை ஆல்ரெடி நம்ம கிட்ட அது இருக்கா? இல்லை இன்னும் ஒன்றும் புரியல எனக்கு. இந்த வாங்கிக்கோ. எப்படி செம்மையாக இருக்கா? இது சாகவே மாட்டேங்குதுங்க. சாகு, செத்துப்போ சீக்கிரம். என்னவா அடிக்குதுங்க. எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்க. அதாவது ஹெல்த் இல்லை, எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. வேணாம் ப்ளீஸ் விட்டுரு. எப்படிங்க ஹெல்த் ஆயிடுச்சு? ஓ, அதை அடித்தாலும் நமக்கு ஹெல்த் ஏறுமா? இதுங்க பார்ப்போம். இல்லைங்க, அதை அடித்தாலும் நமக்கு ஸ்ட்ரென்த் தேவை மாட்டேங்குது. அப்போ எப்படி ஆயிடுச்சு? ஏதோ பட்டன் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் ஏது இருக்கும். ஏங்க பண்ணிட்டேங்க. இப்போ பண்ணானே அதாங்க. ஐயோ, எந்த பட்டன் கொடுத்தான்னு தெரியலையே. அடேங்க அப்பா, ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, இது என்னது? அது என்ன கொடுக்கணும் அதுக்கு? ஏ டான்ஸ் ஸ்டில் பியூட்டிஃபுல். நீங்கள் காணோம். அடேங்க அப்பா. ஓ, எப்படிங்க அது? அதை பர்ச்சேஸ் பண்ணலாமா? சரி பண்ணிக்குவோமா. ஆனால் அதுக்கு பாஸ் எஸ்பி ஒன்று வேணுமா? இருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் 3 to ஆக்டிவேட்டா 3 கொடுக்கணுமா? ஓகே, 3 கொடுக்கலாமா? இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு எனிமி ஓட்டம். எனிமி எங்கடா எங்கே இருக்கான்? எங்க ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டை பிடிச்சிடுவோம். இங்கே ஏதாச்சும் பாஸ் இருக்கானா? பாஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பாஸ் இல்லை போலையே. பார்க்கலாங்க. பாஸ் எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஹெல்த்து வேறு ஃபுல்லாக இருக்கே. வாடா. ஏங்க இப்போ யூஸ் பண்ண பார்த்தீங்களா? இது தாங்க அந்த பவர் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு பால் மாதிரி வந்துச்சா? அதுதாங்க அது. ஒரு பால் மாதிரி வரும், அது செம்மையாக இருக்கும். அதுக்கு தான் அதை வாங்கினேன். ஓகே, என்னடா அது? ஓ, டபுள் டைனோசருங்க போட்டு. ஆமாம், எல்லாமே எதுக்கு ஸ்குவாடு வைக்காம இந்த மாதிரி ஆக்ஸ் வச்சுருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம மட்டும்தான் ஸ்குவாட் வச்சுருக்கோம். ஏன் ஆக்ஸில் அவ்வளோ அடி விழுமா என்ன? ஸ்குவாடில் தான் அவ்வளோ விழும், ஆக்ஸில் விழாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச ஸ்குவாடு தாங்க பவர், ஆக்ஸில் அவ்வளோலாம் விழாது. இங்கே போதுங்க. அப்படிங்க அப்பா, அவன் என்ன வச்சுருக்கான்? வெயிட் பார்க்கலாம். இங்க என்னது? சுத்திங்க, தோட சுத்தியா? டேய், இவ்வளோ ஈஸியாக என்கிட்ட தோற்று போயிட்டியடா. சுற்றி வச்சுருந்தாங்க அவன். ஓகே, அதெல்லாம் இருக்கா? ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதான் அவங்களே ஃப்ரீயாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்களே, நீ ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பண்ணிப்போம். இல்லை காசு எதுவும் தேவையில்லைல்ல.
ஓகே, அதை அப்படியே ஃபுல்லாக ஏற்றி ஒரே அடியில் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? பட் இதிலெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் பயன்படுத்தி அதாவது இதுக்கு பின்னாடி என்ன எனிமி வருவாங்க முன்னாடியே பார்க்கலாமா அப்படின்ட்டு சீக்ரெட் கேமரா வச்சு பார்க்க முடியுமான்னு தெரில. இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணி வந்தால் ஓ எங்க லிட்டரலி அதை பார்த்தீங்களா நீங்கள்? வருதுங்க. பட் இதெல்லாம் நம்மளை எதுவுமே செய்யலை. ஏன்னா அதுக்கிட்ட ஸ்குவாட் இல்லை. இருந்தாலும் நம்மளை அடிச்சிருக்கணுமே ஏங்க. அப்படின்னா அந்த பெரிய டைனோசர் இப்போ இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஓடி ஒளிஞ்சிக்கலாம். அப்போ தான் அதை அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்படி அந்த பெரிய டைனோசர் எங்கே தான் இருக்கும்? இங்கே ஒன்று இருக்குங்க. சாவு சாவு சாவு, முடிஞ்சு கதை. ஓகே, இங்கே நம்ம போய் வெயிட் பண்ணுவோம். அது வர வரைக்கும். வந்ததுக்கப்புறம் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த பக்கம் இருக்குங்க. அங்கே அந்த சைடு தாங்க இருக்குது எங்கேயோ. ஓலை இதுக்குள்ளே இருக்குமோ? எனக்கு என்னமோ போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் சமாளிச்சிடலாம் வாங்க. ஆனால் அது எவ்வளோ பெருசாக வந்தது பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசாக இருந்தது. அங்கே இருக்குங்க. அது அங்கே ஏதோ ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. இதுவும் அது இல்லை 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 இல்லைங்க. இதை விட பெருசாக இருந்ததுங்க. அது இதை விட இன்னும் பெருசாக இருக்குங்க. அது இது ஃபேக்கு. அதாவது இதை விட 4 மடங்கு பெருசாக இருக்கும். அதாவது நம்ம அதோட கால் சைஸுக்கு தாங்க இருப்போம். அந்த சைஸுக்கு இருக்கும் அது. ஓகே, நம்ம பவரை வச்சு இதை அழிச்சாச்சு. அந்த ஓகே கைஸ், அந்த டைனோசர் எங்கே போச்சுன்னே தெரியலைங்க. அது கிடைச்சா நான் அதை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஓகே, இது நம்ம வந்த இடமா என்ன இடம்? இதுங்க இந்த செக் பாயிண்ட்டை பார்ப்போம். இல்லைங்க இல்லை. ஓகே, இது கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, பண்ணியாச்சு. ஏற்றிக்கோ அவ்வளோதாங்க, பண்ணியாச்சு. இல்லைங்க, இதுதான் நெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், அந்த டைனோசரை நம்மளால் அழிக்க முடியுமா முடியாதா? இப்போ சொல்லுங்கள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம்ஸ் தரேன். அதுக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டுலாம் சொல்லக்கூடாது. ஸோ இப்போவே சொல்லுங்கள், நான் அந்த டைனோசரை கொல்லுவேனா கொல்ல மாட்டேனா? 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, கமெண்ட் பண்ணாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட்ஸ் தரேன். 5 4 3 2 1. ஓகே, ஸ்டாப். யாரும் வந்து இப்போ கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ எஸ் நோ மட்டும் தான் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டு செம்ம வெட்டு காலை வெட்டு கையை வெட்டு எல்லாத்தையும் வெட்டுறான். பார்த்தீங்களா? அவன் கால் சைஸுக்கு தான் நம்மளே இருக்கும். நம்மளை விட இவன் பெருசாக தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் நம்மள மாதிரியே ஸ்குவாட் வச்சுருக்கான். சாரி, ஸ்குவாட் இல்லை, ஒரு பெரிய ஆக்ஸ் வச்சுருக்கான். ஆனால் அப்போ பார்க்கும்போதும் அவன் அடிக்கும்போது எனக்கு நிறைய டேமேஜ் வருது. ஆனால் அந்த ரெட் பாயிண்ட்டை மட்டும் பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் வந்து குறையுது. அதாவது எனக்கு குறையுது கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்து. அவனுக்கு ரொம்ப கம்மியாக தான் குறையுது. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் அடிக்கிறேன்னா கன்ஃபார்ம் அவன் செத்து இருக்கணும். பட் அவன் இன்னும் சாகலை. அப்படி அவன் பெருசாக இருந்தால் கூட இந்நேரத்துக்கு அவன் செத்துருப்பான். ஏன்னா அப்படி அடிக்கும் நம்ம. பட் இன்னும் அவன் சாகலைன்னு என்ன அர்த்தம்? இவன் அவ்வளோ பவராக இருக்கான்னு அர்த்தம். ஓகேங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் இவனை அழிக்கணுன்னா இப்போவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இவனை அழிக்க முடியும். சீக்கிரம்
சாவு சாவு சாவு. ஓகே சீக்கிரம் லைக் பண்ணுங்க. அதனால தான் என்ன அவனை அடிக்க முடியல. லைக் பண்ணுங்க. ஓகே நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன அவனை ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியுது. போடு செம்ம அடிங்க. போடு அவ்வளோதான். ஸோ நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு பவர் வந்துடுச்சு. நான் அவனை அடிச்சிட்டேன். ஸோ யாரெல்லாம் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் வினர்ஸ். யாரெல்லாம் நோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க ஒத்துக்கோங்க, நீங்கள் அவுட்டு தான். ஓகேவா? ஓகே இப்போ நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. 1 கொடுத்தா இது வந்து ஆக்டிவேட் ஆகிடுமா? ஓகே இப்போ நம்ம ட்ரை பண்ண வேணாம். வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ நம்ம அடுத்த பாஸ்க்காக வெயிட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேங்க, ஏதோ ஒரு ஆற்றுக்கிட்ட வந்திருக்கோம். இந்த ஆறு அவ்வளோலாம் ஆழம் இல்லை. ஓகே யோ இங்கே பாருங்க நிறைய எலும்பாக இருக்குது. அப்படின்னா இங்கே ஏதோ டைனோசர் இருக்குது. டைனோசர் தான் அழிக்கணும். ஆனால் இங்கே டைனோசரோட எலும்பே இருக்கு. அப்போ டைனோசருக்கு ஒரு கிங் இருப்போம் இங்கே, அது கன்ஃபார்மு. இது ஏதோ கேவ் போலிங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. வானத்தையே பார்க்க முடியல. ஏன் பிசியில் பார்க்க முடியல, உங்கள் பிசியில் பார்க்க முடியுதான்னு தெரியல. வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், பார்க்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேலே போகலாம். ஏன்னா கீழே ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஈஸியாக இருந்தால் அதுக்கப்புறம் வேவ் ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருந்தால் வேவ் ஈஸியாக இருக்கும். ஸோ இது நானே கண்டுபிடிச்சது. ஓகே ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக போகலாம். அப்போ தான் வந்து ஹார்டான ஒரு பாஸ் நமக்கு கிடைப்பான். பாருங்க இப்போவே வந்து ஒருத்தன் வந்துட்டான். பாருங்க இதுக்கு தான் நான் சொன்னேன். போட்டு அடேங்கப்பா, என்ன வேகம். ஏங்க நான் 1 கொடுத்தா சும்மா ஒரே ஒரு அடி தான் அடிப்பான்னு நினச்சேன். ஒரு அடிக்கே கதையை முடிச்சிட்டாங்க அவன். அட பாவி, உனக்கு இவ்வளோ சக்தி இருக்காடா? அதாங்க 1, அவனுக்கு இவ்வளோ சக்தி இருக்குங்க. இது எனக்கு தெரியாமல் போச்சு. இல்லைன்னா ஃபஸ்ட்டே அவனை வாங்கியிருப்பேன். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம பர்ச்சேஸே பண்ண முடியுது. இல்லைன்னா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க இப்போ நம்ம பாஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இவன் தான் பாஸு. வாடா. ஸோ நான் சொன்னேன்ல, அதாவது ஹார்டாக இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு. இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ வந்து முடிச்சிடலாம். வா நம்மக்கிட்ட இருக்கிற ஒன் பவர் வச்சு இதை முடிச்சிடலாம். ஸோ அடிக்கும்போது நம்ம ஓடிடணுங்க. ஏன்னா இவன் ரொம்ப பவராக அடிப்பான். ஏன்னா இவன் வச்சுருக்கிறது சுற்றி, நம்ம வச்சுருக்கிறது வெறும் ஸ்குவாடு தான். சுற்றியை வச்சு ஒரு போட்டால் அவ்வளோதான், நம்ம ஸ்குவாடு பிஞ்சிக்கிட்டு போயிடும். ஆனால் நம்ம ஸ்குவாடை வச்சு அந்த ஹேமரை போட்டோன்னா நம்ம ஸ்குவாடு தான் உடையும். அந்த ஹேமருக்கு கீழே கூட விடாது. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு போச்சுன்னு. அதுதான் சொன்னேன். முதல்ல நீங்கள் ஹார்டாக சந்திக்குவீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸியாக சந்திக்குவீங்கன்னா அதுக்கப்புறம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் எல்லா கேமையும் ஈஸியாக நான் முடிச்சுன்னுக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு மித்தை ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி ஹார்டாக இருந்தால் ஹார்டாக கூட வரும், ஈஸியாக இருந்தால் ஈஸியாக கூட வரும். ஒரு வாட்டி மாறி வரும், ஒரு வாட்டி சேமாக வந்துடும். ஓகே இப்போ நமக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. வேணால் கீழே பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்க, இந்த டைனோசர் இங்கே இருக்குது, வேணா பாருங்க. எப்பயாச்சும் இந்த மாதிரி ஒரு டைனோசர் பார்த்தீங்களா, அங்கே பாருங்க, அதோட முட்டி சைஸுக்கு தாங்க இருக்கும். நம்மள மாதிரி அடிக்குதுங்க. அங்கே பாருங்க, அதோட முட்டி சைஸுக்கு தாங்க இருக்கேன். நான் வேணா செக் பண்ணி பாருங்க, அதை ஜஸ்ட் முட்டி சைஸுக்கு தான் இருக்கேன். இதை நான் எப்படி அடிக்க போகுதுன்னு தெரில. ஸோ நினச்சாலே தில்லு கிளம்புது.
டேய் ஒரு ஆர்டிஜி கிட்ட வீணா வம்பு வச்சுட்ட. நான் யாருன்னு காட்டவா? காட்டுற. நீ யாரா இருந்தாலும் சரி, என்கிட்ட சத்தியான பவர் இருக்குடா. நாட்டா பண்ணுவ. வாடா. இதோ வரண்டா. நீ பக்கத்தில் வாடா. இதோ வரண்டா வாடா. இந்த வாங்கிக்கோ. ஆர்டிஜி அம்மா, ஆர்டிஜி. சாவுடா. ஆமாண்டா, நான் ஆர்டிஜி தான்டா. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான்டா இல்லை. ஆனால் இந்த வீடியோவை பார்க்கறவங்க என்னை எப்படியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் எதிர்காலத்தில் நான் கண்டிப்பாக வருவேன். அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கும் நடக்காதுடா. இந்த வாங்கிக்கோ. கைஸ், லைக் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸுங்க. வாடா, இந்த தடவை உன்னை வச்சுக்கிறேன்டா. வாடா. வா சீக்கிரம். இந்த வாங்கிக்கோ. காலையே வாங்கிக்கூடா. சாவு. ஏய், என்ன ஒருத்தன் எனிமையா நினைச்சா அவன் இந்த உலகத்திலேயே இருந்ததில்லடா. இந்த வாங்கிக்கோடா. என்ன தம்பி, குறி மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாங்கிக்கோ. எப்படி இப்படி இருக்கணும்டா குறி. வா. இந்த வாங்கிக்கோ. ஓ, மிஸ் ஆயிட்டியா? இதுல நீ மிஸ் ஆக மாட்டடா. போடு. என்னையவே அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா? ஆமாண்டா. இந்தாடா வாங்கிக்கோ. உன் காலை வெட்டுறேன்டா இன்னைக்கு. வாடா, போடு. அவ்வளோதான், உன்னை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்டா. போடு. என்னையவே கிண்டல் பண்ணுற நீ, என் சப்ஸ்கிரைபர்ஸை கிண்டல் பண்ணுற நீ. என் சப்ஸ்கிரைபர்ஸை கிண்டல் பண்ணா என்ன கிண்டல் பண்ண மாதிரி. இந்த வாங்கிக்கோடா. இந்த வாங்கிக்கோ. சாவு. உன்னை அழிக்காம இந்த கேமை விட்டு நான் குவைட் ஆக மாட்டேன்டா. வாங்கிக்கோ. ஏய், இங்க பாரு, என்னெல்லாம் நீ அழிக்கவே முடியாதுடா. ஒழுங்கா இந்த கேமை விட்டு போயிரு. அப்படிலாம் உன்னை விட முடியாது. வா, போடு. சாவு. யாருக்கிட்ட? மிஸ் ஆயிடுச்சு தம்பி. இந்தா வாங்கிக்கோ. மிஸ் ஆகுதியா? இந்தா. என் வாழ குடுறா. ஏங்க, எப்படியோ நம்ம அவனை முடிச்சாச்சு. எப்பா, உங்களையே தப்பாக பேசுகிறாங்க. அவன் விட்டுருவானா? என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒன்றுண்ணா எனக்கு ஒன்று மாதிரி. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த கேமை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்டிஜி. ஸோ எப்படி இருந்தது நம்ம லாஸ்ட் ஃபைட்டு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாய். ஸோ இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த செக் பாயிண்ட்டை சேவ் பண்ணிடுறேன். பாய் கைஸ். பாய்.